ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிறுகீரை கூட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சிறுகீரை கூட்டு நல்லா ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு சூப்பராக பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கேன். சிம்பிளாக இங்கே பாருங்கள், தொட்டுக்கவே தேவை இருக்காது. இதை அப்படியே கலந்து விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கரில் சேர்த்துட்டேன். இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அப்படி சேர்த்துறேன். வெங்காயம் 1 பெரிய சைஸு, பச்சை மிளகாய் ஒரு 4-5. இங்கே பாருங்கள், தக்காளி 1 மூடி 3 விசில் கொடுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிறுகீரை தான் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், பொடிசாக கட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்து வச்சுருந்த பருப்பெல்லாம் குக்கரில் நல்லா வெந்துடுது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி விட வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியே போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். மூட வேண்டாம், அப்படியே வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கீரை நல்லா வெந்துடுது. மத்து வச்சு ஒன்று பாதியமாக கடைஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி திட்டமாக தான் இருக்குது, அப்படியே கடைஞ்சிடலாம். கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 10 தேங்காய் பீஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது விரல் சைஸுக்கு 2 துண்டு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன்னு சீரகம் நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை அப்படியே கொண்டு வந்து கீரையில் சேர்த்துடலாம். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடு ஏறி எடுத்து 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம் நல்லா நீள் வட்டத்தில் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய். இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறணும். சின்ன தக்காளியில் அரை சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டாங்க. லைட்டாக பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் மட்டும் சேருங்க. அவ்வளோதான். கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கல் உப்பு. கீரையெல்லாம் ரெடி பண்ணும்போது லாஸ்ட்டில் உப்பு சேருங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், தேங்காய்க்கு மட்டும்தான் 2 டீஸ்பூன் மட்டும் தெளித்து விட்டு அரைச்சேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிறுகீரை கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கீரை வாங்கினா இது மாதிரி தான் ரெடி பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிறுகீரை கூட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், பச்சை பருப்பு சேர்த்து. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.